ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து எங்க ஊருடைய ஊராட்சி ஆலத்தூர் போற ரோடு இதுதான். பாருங்க, இதுதாங்க எங்க ஊர்ல உள்ள ஏரி. எவ்வளவு செழிப்பா இருக்கு பாத்தீங்களா? இல்ல, இந்த மழை சீசனு ரொம்ப இது கிட்டத்தட்ட 2 ஊருக்கும், சித்தூருங்கிறதுக்கும் ஆலத்தூருங்கிற ஊருக்கும் சேர்ந்த வந்து ஒரு ஏரி. இந்த ஏரியில மீன் இருக்கும் நிறைய. பாருங்க, கொக்கு அங்கெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? வெள்ளையா உங்களுக்கு தெரியும் பாருங்க. இவங்கெல்லாம் எங்க ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இதெல்லாம் ஏரி. எங்க ஊரோட இயற்கையை பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஒரு மாலை வேலையில அப்படியே சும்மா அப்படி சுத்தி பார்க்கலான்ட்டு வந்தங்க. வந்தா நம்பவே முடியலைங்க, அவ்வளோ அருமையா இருக்கு பாக்குறதுக்கு. அப்படியே போறோம் பாருங்க. அங்க கொக்குங்கெல்லாம் இருக்கு பாருங்களேன் இந்த ஏரியில. கொக்கு நிறைய வாத்தெல்லாம் இருக்குமாங்க இந்த ஏரியில. எனக்கு தெரிஞ்ச ஏரியில இவ்வளவு தண்ணி நிக்கிறது இப்பதான். எங்க ஊர் ஏரியில இவ்வளவு தண்ணி நிக்கிறத நான் இப்பதான் பாக்குறேன். உண்மையாவே பரவாயில்ல. பாருங்க, பாருங்க, கொக்கு பறந்து போகுது பாக்குறீங்களா? ஸோ மீன், அப்பதான் கொக்கு இருக்குன்னா இங்க கண்டிப்பா மீன் இருக்குன்னு அர்த்தம். அப்படியே பாருங்க, அப்படியே சூரியன் மறைய போறது பாருங்க. எவ்வளவு இயற்கை காட்சி, எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. இல்ல, செமையா இருக்குல்ல? அவங்க பறவை பறந்து போகுது. கண்டிப்பா இந்த இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த லாஸ்ட் வரைங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஏக்கர் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஏரி. இப்ப லாஸ்ட் டைம் டூர் வார்ந்ததா கூட சொன்னாங்க. இப்படியே போனா எங்க ஊருடைய ஊராட்சி, அதாவது ஆலத்தூருங்கிற ஊரும் சித்தூருங்கிற ஊரும் சேர்ந்து ஒரே ஒரு ஊராட்சி. சரிங்களா? இது ஏரி பாசனத்துல பாயிற இது வந்து எங்க ஊருடைய சவுக்கு தோப்பு, சவுக்கு மரம். அங்க லாஸ்ட்ல பாக்குறது நீங்க வந்து இது தேக்கு மரம். இது இங்க பக்கத்துல இருக்கிறது சவுக்க மரம். இது வந்து புளிய மரம். இங்கெல்லாம் நாங்க ஒரு காலத்துல வந்து புளி அடிப்போங்க, பயங்கரமா புளி அடிப்போம். புளி அடிச்சு சாப்பிடுவோம். இப்ப கூட புளியம்பழம் தொங்குது பாருங்க. அங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. புளியங்காய் தொங்கிட்டு அப்படியே ஆரஞ்சு கலர்ல சூரியன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறையுது பாருங்க. பார்க்க எப்ப அழகா இருக்கு பாருங்க. அப்படியே பக்கத்துல ஒரு குருவி பறந்து போகுது பாருங்க. ஸோ கிராமம் தாங்க, செம்மையா இருக்கு பாருங்க. அப்படியே போனா எங்க ஊரு பிடிச்சிருக்குங்களா உங்களுக்கு? ஏரியில ஆக்சுவலி நாங்க குளிக்கலாம்னு தான் வந்தோம். அதாவது இறங்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா தூர்லாம் வாரி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த தண்ணி ஓரமா இருக்கிற இடம்லாம் வந்து சேரா இருக்கு. ஸோ அங்க வந்து நிக்க முடியல, ஒரே சேரா இருக்கு. எங்கடா ஓடுற? இந்த சன்ரைஸ் இருக்கு இல்லையா, சன்ரைஸ் சூப்பரா இருக்கா, அதுக்கு வந்து போட்டோ எடுக்கிறாங்க. பாருங்க சன்ரைஸ் எப்படி மறையுதுன்னு பாத்தீங்களா? ரொம்ப சூப்பரா இருக்குல்ல சன்ரைஸ். இருட்டா தாண்டா இருக்கு, எப்படா வெளிச்சமா தெரியும்? என்ன உங்களுக்கு எடுக்க தெரியுமா தெரியாதாக்கா? நான் எடுக்கிறேன் பிள்ளைய. இங்க பாத்துக்கிட்டே இப்படி வந்துட்டு போனாதான் டக்குன்னு நல்லா கலரா தெரியுது. போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாங்க வந்து எங்க ஆலத்தூர்ல இருந்து எங்க ஊருக்கு போறோம்.
பாருங்க இதான் ஆறு. உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், எங்களுக்கே பிடிச்சிருந்தது. இப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். பாருங்க இதெல்லாம் ஆலத்தூர். இப்ப ஆலத்தூர்ல இருந்துதான் இப்ப எங்க ஊருக்கு போறோம். எங்க வீடுலாம் அங்க, எங்க வீடு அங்க இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் புளியா மரம், வயல் அதெல்லாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க சூரியன் மறைய போகுது. இங்க பாருங்க 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 ஆலமரம் பாருங்க, பச்சை கிளிலாம் இருக்கு பாஸ். பச்சை கிளி அணிலாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எங்க ஊரு வரப்போகுது. பாருங்க எல்லா வீடும் தெரியுது பாத்தீங்களா, ஆனா எங்க வீடு தெரியாது. இங்க பாருங்க சூரியனை பாக்குறீங்களா ஃபர்ஸ்ட். பாருங்க வயல்லாம் இருக்கு பாருங்க. பாருங்க சூரியன், பாருங்க சூரியன் மறைய போகுது. கோயில் இருக்கு இங்க பாருங்க, அங்க ஒரு கோயில் இருக்கு. வாங்க காமிக்கிறோம் பாருங்க. ஜூம் பண்ணா உங்களுக்கு தெரியும். அங்க பாருங்க கோயில் இருக்கு. இப்படியே போனாதான் இது வரும். பாருங்க எல்லாம் பாசா முடிச்சு கிடக்குது. பாருங்க பாருங்க எல்லாமே போகுது பாருங்க. ஆனா எங்க ஊரை பொறுத்தவரையும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எங்க ஊரை பொறுத்தவரையும் நல்லாதான் பிடிச்சிருக்கும். பாருங்க எங்க தெருவு பேசுது கேட்காது. இதாங்க தெருவு. இங்க பாருங்க குட்டி வந்து தெருவு பேசுறது கேட்க. ஏன்னா நான் மட்டும்தான் மைக் போட்டிருக்கேன். பாருங்க இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஸ்கூல் ஆச்சு ஒன்ற தொடக்க பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். இதான் பால் பண்ணை. இது கோயில், 2 பால் பண்ணை இருக்கு. இது சிவன் கோயில் பாருங்க.